அடுத்ததா பராட்டி ஆர்க்க தான் பார்க்க போறோம். இந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆகும்போது ஜோரோட கதையை தான் சொல்றாங்க. ஜோரோ சின்ன வயசுல சிமோஷிக்கி வில்லேஜ்ல டோஜோல இருக்க ஒரு கொஷிரோ மாஸ்டரே சண்டை கூப்பிடுவோம். இந்த டோஜோ எதுக்குன்னா கத்தி சண்டை எல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் தான் இது. இங்க வந்து நான் உங்ககிட்ட சண்டை போடணும், வின் பண்ண இந்த டோஜோ எனக்கு, இல்லனா இந்த டோஜோல நான் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். மாஸ்டரும் ஜோரோ கூட சண்டை போட ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. இவளோட நேம் குயினா, இவ தான் இந்த மாஸ்டரோட பொண்ணு. ஜோரோவும் சண்டைக்கு ரெடி ஆகுறான். இந்த கையில 3 அந்த கையில 3 வாயில 3ன்னு சொல்லிட்டு நிறைய வாழை வச்சு சண்டை போடுறான். ஆனா குயினா ஒரே அடியிலே ஜோரோவை டிஃபீட் பண்ணிடுவா. இந்த சீன்லாம் பார்க்கவே அவ்வளவு சிரிப்பா இருக்கும். ஜோரோ ரொம்ப குட்டி பையன், அதுல அவன் பண்ற கலாட்டெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஜோரோவும் குயினாவை டிஃபீட் பண்ண நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஜோரோவை விட பெரியவங்களெல்லாம் அவன் டிஃபீட் பண்ணிடுவான். ஆனா குயினாவை மட்டும் அவனால டிஃபீட் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட 2000 ஃபைட்டுக்கு மேல போட்டிருப்பான். ஆனா ஒன்னுத்துல கூட குயினாவை எதிர்த்து அவனால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா குயினா அவ்வளோ ஸ்ட்ராங். ஒரு நாள் அவங்க அப்பா இந்த டோஜோட அடுத்த லீடரா ஜோரோவை போடலாம்னு பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஜோரோவை விட குயினா தான் ரொம்பவே ஸ்ட்ராங். ஆனா ஒரு பொண்ணுனால அடுத்த லீடரா போட முடியாதுன்னு அவங்க அப்பாவே சொல்ல இதை குயினாவும் கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அப்ப அங்க ஜோரோவும் அகைன் சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனா இந்த முறை ஒரிஜினல் ஸ்வாட வச்சு சண்டைக்கு கூப்பிடுறான். குயினாவும் அதை அக்செப்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. ஆனா இந்த முறையும் குயினா தான் வின் பண்றான். ஆனா வின் பண்ண சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல குயினாக்கு. ஜோரோவை பார்த்து, நான் என்னதான் உன்னை டிஃபீட் பண்ணாலும் நீ தான் லீடர் ஆவ, ஏன்னா நீ ஒரு பையன். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் ஒரு பொண்ணுனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. வயசு ஆக ஆக ஒரு பையனா நீ தான் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவேன்னு சொல்ல இதை கேட்ட ஜோரோ, லீடர்ஷிப்லாம் பொண்ணை வச்சு ஆணை வச்சுலாம் தீர்மானிக்கப்படல, நமக்குள்ள இருக்க திறமையை வச்சுதான் எல்லாமே நடக்குது. நம்ம 2 பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்போம், இந்த வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா நம்ம 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் ஆகணும். அதுவும் இல்லாம நானும் உன்னை டிஃபீட் பண்ணியே ஆகணும். நம்மள யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஸ்டோர் ஹவுஸ்ல அவளோட ஸ்வாட ஷேர் பண்ண ஒரு பொருளை தேடிட்டு இருக்கும் போது கால் தவறி ஏனில இருந்து கீழே விழுந்து அவ இறந்து போயிருப்பா. இதை பார்த்து ஜோரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி, குயினா போட்டோ முன்னாடி நம்ம பண்ண ப்ராமிஸ் படி உனக்கும் சேர்த்து நானே இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆகுவேன், நம்ம ப்ராமிஸை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லி ஈஸ்ட் ப்ளூலயே ஒரு பெரிய பவுண்டி என்ட்ரா மாறி அந்த டவுன் ஃபுல்லா கிரேட்டஸ்ட் ஃபைட்டர் ரொரோனோவா ஜோரோ அப்படின்னு ஒரு பேரை வாங்கியிருப்பான். ஆனா அது அவனுக்கு போதாது. ஏன்னா வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆகணும், அதுதான் அவன் பண்ண ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக தான் இப்போ லூஃபி கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கானே. சடனா லூஃபி டீமை யாரோ தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஜானின்னு ஒருத்தன். ஆனா இந்த ஜானியை ஜோரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா இவனும் ஒரு பவுண்டி ஹண்டர் தான். ஜோரோவும் கூட யோசாக்கு இருப்பானே எங்கன்னு கேட்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதை நாம எப்படியோ சரி பண்ணிடுறா. லூஃபியும் எங்க டீமுக்கு ஒரு குக்கு வேணும், ரொம்ப நாளா இந்த ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிடணும்னு சொல்ல, இந்த ஜானியும் அப்போ எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், அங்க உனக்கு தேவையான ஆள் இருப்பான்னு சொல்லிட்டு பராட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பிளேஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். என்னன்னா கடல்ல மிதக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க போலாம்னு பிளான் போடும்போது பக்கத்துல இவங்க ஷிப்புக்கு பக்கத்துல மெரைன் ஷிப் வந்து நிக்குது. அதுல இருந்து லூட்டனன்ட் ஒருத்தன் வரான். இவனோட நேம் அயன் ஃபீஸ் ஃபுல் பாடி. இவன் வந்து, ஓ பைரட்ஸ் நீங்களா, ஆனா உங்க பேர்ல நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே, அவ்வளவு பெரிய ஆளுங்களும் இல்ல நீங்கன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேனனை வச்சு அட்டாக் பண்ண பார்க்க அதை லூஃபி தடுக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி பராட்டி மேல படுற மாதிரி தூக்கி போட்டுருவான். அதை பார்த்து அந்த பராட்டிக்கு ஒரு ஹெட் ஷெஃப் இருப்பாரு. அவரோட நேம் ஜெஃப். இவரோட ரூமை தான் அந்த வெடிகுண்டை வச்சு டேமேஜ் பண்ணிருப்பான். ஜெஃபும் லூஃபியை பிடிச்சிட்டு வந்து, நீ பண்ண வேலைக்கு என்கிட்ட 1 இயர் ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும்னு சொல்ல, லூஃபி அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேணும்னா 1 வாரம் ஒர்க் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு ஜெஃபும் நோ சொல்ல, சரி அப்போ 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் ஒர்க் பண்றேன்னு சொல்றான். ஜெஃப் அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என்கிட்ட 1 வருஷம் ஃப்ரீயா ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லூஃபி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் பைரட்டோட கிங் ஆகணும், என்னால அவ்வளவு நாளெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கீழே அந்த ஃபுல் பாடி லூட்டனன்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுட்ல பூச்சி இருக்குன்னு அதை கீழே வேணும்னே தள்ளி விட, இது அங்க இருந்து பார்த்த சாஞ்சின்னு ஒருத்தன், எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த லூட்டனண்ட்டை போட்டு பயங்கரமா வச்சிடறான். சடனா பின்னாடி இந்த மரைனை சேர்ந்த ஒருத்தன் லூட்டனன்ட் கிட்ட, நம்ம பிடிச்சிட்டு வந்த கிரைக் பைரட்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஃபுல் பாடிக்கு செம்ம ஷாக். ஏன்னா ஈஸ்ட் ப்ளூலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்ஸ்னா அது இந்த கிரைக் பைரட்ஸ் தான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிரைக் பைரட்ஸை சேர்ந்த ஒருத்தன் அவனை ஷூட் பண்ணிட்டு சாப்பிட வந்து உட்காந்துடுறான். அந்த சர்வன்ட்டும் சாப்பாடு வேணும்னா காசு வேணும்னு சொல்ல, என்கிட்ட காசு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்லா சொல்லிடுறான். ஆனா அந்த சர்வன்ட் ரொம்ப கோவக்காரனா இருப்பாரு போல, காசு இல்லாம எதுக்குடா சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமா தூக்கி போட்டு மிதிச்சு வெளியில தூக்கி கடைசிறாரு. ஆனா இந்த சாஞ்சிக்கு இப்படி எல்லாம் பசியில வரவங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டான். இவனோட பழக்கமே தான், இவனோட சேஷம் இதுதான். பசின்னு யார் வந்தாலும் சரி அவனுக்கு ருசியா சமைச்சு போட்டுரும், அதுதான் இவனோட பழக்கமே. அப்படியே லூஃபியோட க்ரூமேட்ஸ் எல்லாம் இங்க வந்து சாப்பிட்டு லூஃபியை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா ஹோட்டல் வேலை எல்லாம் நல்லா செய்யற போலன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த சாஞ்சி சமைச்ச சாப்பாடு அந்த ஆள் செம்ம பசியில இருப்பான் போல, மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அவனோட க்ரூமேட்ஸை பார்க்கறதுக்காக அவனோட ஷிப்புக்கு போயிடறான். அந்த கிரைக் ஷிப்போட கேப்டன் இருக்கான், அவன் பேர் தான் டான் கிரைக். இந்த டீம்ல இருந்த ஒருத்தன் தான் அங்க வந்து சாப்பிட்டு இருப்பானே. ஆனா அந்த டீம்ல இருந்து ஒருத்தன் மட்டும் பசியில இருந்திருக்க மாட்டான். அந்த கிரைக் பைரட்ஸ் மொத்த பேருமே பசியில தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கிராண்ட் லைனுக்கு போயிட்டு வராங்க. போற வழியில நிறைய ட்ரெஷர் எல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு தங்கம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சாப்பிட கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்காது. அதனாலதான் பசியில இந்த மொத்த கிரைக் பைரட்ஸுமே இப்ப பராட்டியை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. பராட்டியை விட செம்ம பெருசு இந்த கிரைக் ஷிப். அவனோட ஷிப்பை பராட்டில இருந்து பார்த்த மொத்த பேருமே அவ்வளவு பயப்படுறாங்க. ஆனா அவன் உள்ள வந்து தொப்புன்னு கீழே விழுந்து, என்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, நிறைய காசு இருக்கு, ஆனா சாப்பாடு எதுவுமே இல்ல, எனக்கு சாப்பிட கொஞ்சம்
கொஞ்சமாச்சு சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னா குடிக்க தண்ணியாச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்க யாருமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா டான் கிரேக் ரொம்ப மோசமான பைரட். அவனுக்கு அகைன் ஸ்ட்ரென்த் கிடைச்சா இந்த பராட்டி அட்டாக் பண்ணுவான்னு பயப்படுறாங்க. ஆனா டான் கிரேக் என்ன நம்புங்க, இந்த பராட்டி நான் அட்டாக்லாம் பண்ண மாட்டேன், வெறும் சாப்பாடு மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறான். ஆனா யாருமே இறக்கம் கூட காட்ட மாட்டாங்க. ஆனா சாஞ்சி டப்புன்னு அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவனுக்கு கொடுக்குறான். இதை பார்த்த மத்த பராட்டி ஒர்க்கர்ஸ்லாம் சாஞ்சிக்கு டான் கிரேக் எவ்வளவு கொடுமையானவன்னு சொல்றாங்க. அப்படி இந்த கிரேக் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு ஜெயில் கைதியா இருப்பான். சடனா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு நேவி ஷிப்பை கேப்சர் பண்ணி அதுல இருக்க ஒரு சீனியர் ஆபீசரை கொண்டுடுவான். அப்பவே இவனை ஒரு பைரட்ஸ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நேவி ஷிப்பை வச்சு அந்த நேவி பிளாகை யூஸ் பண்ணி ஊருக்குள்ள போய் மொத்த பேருமே அட்டாக் பண்ணுவான். ஸ்டார்டிங்ல நேவி ஷிப்பை பார்த்தோன்னே எல்லாரும் நேவி தான்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பைரட்டா திடீர்னு வெளியில வந்து மொத்த பேருமே அட்டாக் பண்ணுவான். சில டைம் தோத்துட்டோம் தெரிஞ்சுட்டு வெள்ளக்கொடி காட்டி எல்லா ஃபைட்டும் ஸ்டாப் ஆன அப்புறம் சடனா சண்டை போட்டு எல்லாரையும் டிஃபீட் பண்ணுவான். அவ்வளவு கேவலமான பைரட்ஸ் இவெல்லாம் சாப்பிட்டு அமைதியா போற ஆள்லாம் இல்ல சாஞ்சி, ஒழுங்கா சாப்பாடுலாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு பராட்டி ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டான் கிரேக் நல்லா சாப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த சாஞ்சியை அட்டாக் பண்ணிடுறான். அதுவும் இல்லாம இந்த பராட்டி ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, அதனால இந்த பராட்டி ஷிப்பை நானே எடுத்துக்கிறேன், அதோட என் ஆளுங்க 100 பேர் பசியில இருக்காங்க, ஒழுங்கா 100 பேர் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சாஞ்சியோட சாப்பாடு சாப்பிட்டான்ல, அவனோட நேம் தான் ஜின். இவன் இந்த டான் கிரைகோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அவன் கிரைக் கிட்ட நீங்க பண்றது தப்பு, சாப்பாடு போட்டா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ இவங்களே அட்டாக் பண்றேன்னு சொல்ல கிரைக் ரொம்பவே கோவப்பட்டு என்னைய எதிர்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை முறுக்கி போட்டுறான். இந்த கிரைக் 100 பேர் சாப்பிட்ற சாப்பாடு கேட்டிருப்பான்ல, இதை கேட்ட சாஞ்சியும் அந்த சாப்பாடை ரெடி பண்ண போவான். இவன் இப்படி சாப்பாடு ரெடி பண்ற போறத பார்த்து அந்த பராட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சாஞ்சி கூட சண்டைக்கு நிற்பாங்க. கிரைகும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த கிரைக் எப்படின்னா ஒரு மாதிரி ஆர்மர் சூட்டை போட்டு அட்டாக் பண்ணிடுறான். அப்பதான் அந்த ஹோட்டலோட மெயின் குக் ஜெஃப் வந்து இவன் கேட்ட 100 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்க இதை பார்த்த கிரைகும் ஜெஃப் யாருன்னு கண்டுபிடிச்சிடறான். நீ தானே ரெட் ஃபுட் ஜெஃப், குக் பைரட்டோட கேப்டன் நீ தானே. இந்த ரெட் ஃபுட்டோட ஒரு கிக்குமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். கிராண்ட் லைன்ல ரொம்ப நாள் சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாம இவர் பண்ண அட்வென்ச்சர் மொத்தமா சேர்த்து ஒரு லாக் புக்காவே வச்சிருப்பாரு. எல்லாரும் ரெட் ஃபுட்டோட கப்பல் சூறாவில மாட்டு உடஞ்சி போய் அவர் இறந்து போயிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் ஈஸ்ட் ப்ளூல வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த கிரைகே கண்டுபிடிக்கிறான். உடனே கிரைக் போயிட்டு அவங்க ஆளுங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அந்த 100 பேருமே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பராட்டி அட்டாக் பண்ண வராங்க. இந்த ஜின் அந்த பராட்டில தான் இருப்பான். அங்க லூஃபி ஜின் கிட்ட அப்படி என்னதான் கிராண்ட் லைன்ல நடந்தது, உங்க கப்பல் ஏன் இவ்வளவு டேமேஜ் ஆகி உங்களால கிராண்ட் லைன்ல சர்வை பண்ண முடியாம திரும்பி வந்துட்டீங்கன்னு கேட்க ஜின்னும் எங்க 50 கப்பலையும் ஒருத்தன் பயங்கரமா தாக்கிட்டான், அவன் பேர் தான் டிராகுல் மீகா. இதை கேட்ட ஜோரோக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜோரோவும் அவனை தான் தேடிட்டு இருக்கானே. இந்த கிரைக் பைரட்ஸ் எல்லாம் பராட்டி அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போது சடனா யாரோ இவ்வளவு பெரிய கப்பல 3 துண்டா வெட்டி போடுறான். யாருன்னு பார்த்தா இவன் தான் டிராகுல் மீகா. 7 வார்லார்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன். இந்த 7 வார்லார்ட்ஸுமே கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ற ஆளுங்க தான். அதுவும் இல்லாம இப்போ வரைக்குமே இந்த வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேன்னா அது இவன் தான். கிராண்ட் லைன்ல இவங்க 50 ஷிப்பையும் வெட்டி போட்ட ஆளும் இவன் தான். கிராண்ட் லைன்ல இருந்து இந்த கிரைக் ஷிப் தப்பிச்சு பராட்டிக்கு தான் வந்திருக்கும். ஆனா இந்த மீகா விடாம துரத்தி வந்திருப்பான். சடனா தண்ணியில பார்த்தா ஜானி யோசாக் இருப்பாங்க. அவங்க லூஃபி கிட்ட வந்து நாமி நாங்க பவுண்டி அண்ட் பண்ணி வச்சிருந்த வாண்டட் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் நாமி பார்த்துட்டு இருந்தா சடனா எங்களை அட்டாக் பண்ணி ஷிப்பை திருடிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட லூஃபிக்கு ஒண்ணுமே புரியல. நாமி அப்படி பண்ற ஆள்லாம் இல்ல, சரி அது அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரைக் பைரட்ஸை சமாளிக்கணும்னு சொல்றான். அங்க மீகா வரதை பார்த்த உடனே ஜோரோ சண்டை போட ரெடி ஆகுறான். லூஃபி எப்பவுமே ஒருத்தவங்களோட கோலை நோக்கி போனா அதுல நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ற ஆள்லாம் இல்ல. ஜோரோவோட கோலே வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேன் ஆகிறது தான். அதுக்கு இந்த மீகாக்க டிஃபீட் பண்ணா மட்டும் தான் முடியும். அதனால ஜோரோ மீகா கூட சண்டைக்கு போகும்போது லூஃபி தடுக்காம என்கரேஜ் தான் பண்ணுவான். ஆனா மீகா ஜோரோ சண்டைக்கு வந்துட்டு அப்புறம் குழந்தைக்கு கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன கத்தியை வச்சு சண்டை போடுறான். இதை பார்த்த ஜோரோ ரொம்பவே கடுப்பாகி 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை போகுது. ஆனா மீகா பயங்கரமா சண்டை போட்டு ஜோரோவை அடிச்சு டிஃபீட் பண்ணிடுறான். லாஸ்டா ஜோரோவை சாகடிக்காம உன்னால முடிஞ்சா நல்லா ட்ரெயின் ஆகி அடுத்த முறை என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு சாகாத மாதிரி ஒரு பெரிய அட்டாக ஜோரோட செஸ்ட்ல போட்டுருவான். லூஃபியும் மீகாக்கு அட்டாக் பண்ண பாப்பான். ஆனா மீகா பொறுமையா உன்னோட கோல் என்னன்னு கேட்க லூஃபியும் பைரட்டோட கிங் ஆகுறது என்னோட எய்மேன்னு சொல்ல இதை கேட்ட மீகாக்கும் லைட்டா சிரிச்சுட்டு அங்கிருந்து போக பார்க்க ஆனா கிரைக் மீகா கூட சண்டை போட பாக்குறான். ஏன்னா இவனோட மொத்த ஷிப்புமே மீகாக்கு தான் அசால்ட்டா ஸ்லைஸ் பண்ண ஆளே. ஆனா மீகாக்கு உங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறான். ஆனா இந்த கிரைக் சும்மா விடுறதா தெரியல. எனக்கு ஷிப் வேணும், கிராண்ட் லைன்ல போய் சர்வை பண்ணணும், அதுக்கு ஜெஃப் கிட்ட இருக்க லாக் புக் வேணும்னு சொல்லிட்டு மொத்த பராட்டியுமே அட்டாக் பண்ண பாக்குறான். உடனே லூஃபி உசோப்பை ஜோரோவை கூட்டிட்டு நாமியை தேடி போக சொல்லிடுறான். சோ உசோப்பும் ஜோரோவும் நாமியை தேடி போக இங்க லூஃபி மட்டும் கிரைக் பைரட்ஸோட சண்டை போடுறான். அப்போ சடனா பேர்ல்னு ஒருத்தன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபயர் பால்லாம் வச்சு அந்த பராட்டியே கொளுத்தி போட்டுறான். அப்பதான் சாஞ்சியோட மொத்த பவருமே அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. சாஞ்சி அவனோட காலை யூஸ் பண்ணி சண்டை போடுறவன் அவனோட ஒவ்வொரு கிக்குமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆனா பின்னாடி அந்த ஜின் ஜெஃபை கேப்சர் பண்ணிடுறான். இதை பார்த்து சாஞ்சி ரொம்பவே கோவப்படுறான். இப்பதான் சாஞ்சியோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சாஞ்சி ஒரு கப்பல்ல சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ எல்லார்கிட்டையும் ஆல் ப்ளூன்னு ஒரு இடத்த பார்க்கணும், அதுல வாழ்ற மீன் எல்லாம் நான் சமைக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆல் ப்ளூனா என்னன்னா ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, நார்த் ப்ளூ, சவுத் ப்ளூ. இந்த 4 கடல்ல இருக்க ஃபிஷ்லாம் ஒரே இடத்துல 4 கடலும் சேர இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆல் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் ப்ளூல கிடைக்கிற ஃபிஷ்லாம் நார்த் ப்ளூல கிடைக்காது, நார்த் ப்ளூல கிடைக்கிற ஃபிஷ்லாம் ஈஸ்ட் ப்ளூல
ப்ளூல கிடைக்காது. அந்தந்த இடத்துல அந்தந்த ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த ஆல் ப்ளூல மட்டும் தான் எல்லாமே இருக்கும். அதை பாக்குறது தான் என்னோட கோல்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்க எல்லாருமே ஆல் ப்ளூ ஒன்னும் இல்லவே இல்லை, அது ஒரு கற்பனை தான் சொல்லுவாங்க. ஆனா சாஞ்சி அதெல்லாம் காதலே வாங்காம கண்டிப்பா ஒரு நாள் நான் ஆல் ப்ளூவை பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில குக் பைரட்ஸ் எல்லாம் இவங்க ஷிப்பை அட்டாக் பண்ணி எல்லா பொருளுமே திருடிட்டு இருக்காங்க. அப்பதான் சாஞ்சி அந்த குக் பைரட்டோட கேப்டன் பயங்கரமா அடிக்கிறாரு. இவர் தான் ரெட் ஃபுட் செஃப். இந்த குக் பைரட்ஸ் எல்லாம் சாஞ்சியை கொல்ல பார்க்க சாஞ்சியும் நான் இந்த ஆல் ப்ளூவை பார்க்காம சாக மாட்டேன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட கேப்டனும் எமோஷனல் ஆகிறாரு. ஏன்னா இந்த ரெட் ஃபுட் செஃபோட கனவுமே இந்த ஆல் ப்ளூவா பாக்குறது தான். இவன் சொல்றதை கேட்டு லைட்டா இம்ப்ரெஸ் ஆக சடனா அங்க ஒரு பெரிய புயல் வீசி சாஞ்சி அந்த கப்பல்ல இருந்து தண்ணியில விழுந்துடுறான். இதை பார்த்த கேப்டன் இவ்வளவு நேரம் சாஞ்சியை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா சாஞ்சி கடலை விழுத பார்த்த உடனே அவனை காப்பாத்த கடல்ல குதிச்சிடறாரு. உடனே அங்க அடிச்ச புயல்ல பெரிய பெரிய அலலாம் வந்து அங்க இருக்க 2 கப்பலையுமே டேமேஜ் பண்ணிருது. கடைசியா ரெட் ஃபுட் சாஞ்சியை காப்பாத்திட்டு ஒரு இடத்துல 2 பேரும் இருக்காங்க. அப்போ ரெட் ஃபுட் சாஞ்சி கிட்ட ஒரு குட்டி பேக் கொடுத்துட்டு இதுல சாப்பாடு இருக்கு, நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, எதனா ஷிப்பு வந்தாதான் நம்மளால தப்பிக்க முடியும், அது வரைக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. இதை கேட்ட சாஞ்சி எனக்கு குட்டி பேக் உனக்கு பெரிய பேக்கா, ஒழுங்கா அந்த பெரிய பேக் எனக்கு கொடுன்னு கேட்க ஜெஃபும் நான் உன்னை விட பெரிய ஆள், அதனால பெரிய பேக் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி அந்த பக்கம் துரத்தி விட்டுறாரு. பல நாள் ஆகியும் அந்த பக்கம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சாஞ்சி கிட்ட இருக்க சாப்பாடு மொத்தமா காலியாகி இருக்கும். அப்பதான் ஜெஃப் கிட்ட பெரிய பேக் இருக்கு, அதுல இருந்து சாப்பாடு எடுத்துப்போம் சொல்லிட்டு ஜெஃப் இருக்க சைடு வருவான். ஆனா அந்த பேக் ஓபன் கூட பண்ணாம அப்படியே இருக்கும். இவனும் வேகமா போய் அந்த சாப்பாடு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ட்ரெஷ் தான் இருக்கும், சாப்பாடே இருக்காது. இதை பார்த்த சாஞ்சிக்கு பயங்கரமான ஷாக்கு. கிட்ட வந்து பார்த்தா ஜெஃபோட பாதி காலே இருக்காது. இந்த ஜெஃப் சாஞ்சியை காப்பாத்த கடல்ல குதிக்கும் போது அங்க இருந்த கப்பல்ல இவரோட கால் மாட்டிக்கும். அப்ப சாஞ்சியை காப்பாத்தியே ஆகணும்னு கால் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து ஆங்கர்ல இருக்க செயினை யூஸ் பண்ணி காலை 2ஆ கட் பண்ணி சாஞ்சியை காப்பாத்திருப்பாரு. இதுவே இப்பதான் சாஞ்சிக்கே தெரியும். இதை பார்த்து சாஞ்சி என்ன காப்பாத்த ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்க அதுக்கு ஜெஃபும் உன்னோட ட்ரீமும் என்னோட ட்ரீமும் ஒரே மாதிரி தான் சாஞ்சி, நானும் பல வருஷமா இந்த ஆல் ப்ளூவை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னால இப்போ வரைக்குமே அதை கண்டுபிடிக்க முடியல, என் வாழ்நாள் முடிய போது இப்போ என் கனவோட இருக்க உன்னை பாக்குறேன், என்னால கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிப்பன்னு நம்பிக்கையில தான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு சாஞ்சி ரொம்பவே கஷ்டப்படுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பக்கம் ஒரு போட்டு வர அப்புறம் தான் அவங்க அங்கிருந்து தப்பிச்சு இருக்க ட்ரெஷரை யூஸ் பண்ணி பராட்டியை ஓபன் பண்ணி இங்க குக்கா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதான் சாஞ்சியோட பாஸ்ட். சாஞ்சியும் ஜெஃபை பிடிச்சி வச்ச கடுப்புல பயங்கரமா சண்டை போடுறான். அப்ப பேர்ல் அகைன் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண பாக்குறான். சடனா ஜின் அந்த பேர்ல அட்டாக் பண்ணிடுறான். டான் கிரைகும் ஏன் நம்ம ஆளே அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறான். இந்த ஜின் தான் கிரைக் பைரட்ஸோட சீஃப் பேட்டில் கமாண்டரு. அவன் நானே சாஞ்சி கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கூட பயங்கரமா சண்டை போட்டு டிஃபீட் பண்ண பாக்குறான். ஆனா அவனால அதை பண்ண முடியல. ஏன்னா பசின்னு வந்தப்போ யாருமே இவனுக்கு சாப்பாடு போடல. ஆனா இவன் மட்டும் தான் எதுவுமே எதிர்பார்க்காம எனக்கு சாப்பாடு போட்ட ஒரே ஆள்னா அது சாஞ்சி தான், அதனால என்னால இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட டான் கிரைக் ஓ அப்படியா சரி நானே கொல்றேன்னு சொல்லிட்டு அவன் ஆர்மர்ல இருக்க MH5 சொல்லிட்டு ஒரு பாய்சன் கேஸ் அவங்க பக்கம் ஃபயர் பண்ண உடனே லூஃபி கிரைக் பைரட்ஸ் கிட்ட இருந்து 2 மாஸ்க ஜின் கிட்ட கொடுத்துட்டு பாய்சன் கேஸ்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஜின் அவனுக்கு வச்சிருந்த மாஸ்க சாஞ்சிக்கு போட்டு சாஞ்சியை காப்பாத்திட்டு ஜின் அந்த கேஸ்ல ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறான். இதை பார்த்த லூஃபி செம்மையா டென்ஷன் ஆகுறான். கிரைக் அவனோட ஓன் க்ரூமேட்டே அட்டாக் பண்ணதுனால லூஃபிக்கு சுத்தமா பிடிக்காம பயங்கரமா கோவப்பட்டு கோமு கோமுவோ பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு கிரைக ஒரே அடியிலே சாச்சிடறான். ஆனா கிரைக் சும்மா விடுறதா இல்ல, அவனும் ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் ஆன தி மைட்டி பேட்டில் ஸ்பியரை யூஸ் பண்ணி லூஃபியை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா லூஃபி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஸ்பியர் எல்லாம் உடைச்சாலுமே கிரைகோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்மரை ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங் அது. ஆனாலும் லூஃபி அதுல ஒரு பசுகாவை போட்டு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மரையே துண்டு துண்டா ஆக்கி அந்த ஃபைட்ல டான் கிரைகை டிஃபீட் பண்ணிடுறான். ஜின்னும் கிரைக் பைரட்ஸ் மொத்த பேருமே ஒரே போட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஜின்னையும் சேர்த்து தான் இந்த டான் கிரைக் அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா ஜின்னு ரொம்ப வருஷமா கிரைக் டீம்ல தான் இருந்திருப்பான். டான் கிரைக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருப்பான். அதனால தான் கிரைகை ஒன்னும் பண்ண முடியாம அங்க இருந்து எல்லாருமே கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே பராட்டி உள்ள எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க சாஞ்சி சமைச்ச ஒரு சூப்பர் நல்ல வேலை, இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாஞ்சியும் கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஜெஃப் லூஃபி கிட்ட வந்து சாஞ்சி உங்க டீம்ல சேர்த்துப்பியான்னு கேட்க லூஃபி முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னா லூஃபி டீம்ல வரவங்க அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்தாதான் லூஃபி எடுத்துப்பான். லூஃபி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்பான் என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு. ஆனா டீம் மேட்ஸா வரதும் வராததும் அவங்கங்க விருப்பம்னு விட்டுருவான். அதான் லூஃபியோட பாலிசியே. லூஃபி முன்னாடியே சாஞ்சி கிட்ட கேட்டிருப்பான் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு. ஆனா சாஞ்சி ரொம்பவே டவுட்டா இருந்திருப்பான். அதனால தான் ஜெஃப் இப்ப கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா ஜெஃப் சாஞ்சி உங்க கூட வந்தா மட்டும்தான் அந்த ஆல் ப்ளூவை கண்டுபிடிக்க முடியும், அதனால தான் அவன் இங்க இருந்து போகிற மாதிரி நாங்க எல்லாருமே அவனோட சாப்பாடு நல்லா இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இதை சாஞ்சியும் டோருக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். நம்ம கோல் அடியே இவங்கள இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சாஞ்சியும் லூஃபி கூட போக ஓகே சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ லூஃபி கிட்ட ஜெஃப் அவரோட அந்த கிராண்ட் லைன் லாக் புக்கை கொடுக்குறாரு. ஆனா லூஃபி எனக்கு அந்த லாக் புக்லாம் தேவையில்லை, நானே கிராண்ட் லைனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவ்வளவு நாள் ஜெஃப் சாஞ்சி மேல பாசமே இல்லாத மாதிரி பயங்கரமா அடிச்சுட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருப்பாரு. இப்படிலாம் அடிச்சுட்டு சாப்பாடு நல்லா இல்ல சொல்ல காரணமே அவனோட கோல் அடையதான். அவனுக்குன்னு கோல் இருக்கு, அது ஆல் ப்ளூவா பாக்குறது தான். அதை விட்டுட்டு ஜெஃப் கூட சேர்ந்து சமைச்சிட்டு இருப்பான். இது ஜெஃப்க்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி சமையல் காரணம் ஆக்க ஒன்னும் சாஞ்சி அந்த கடல்ல இருந்து தன்னோட காலை இழந்து அவர் காப்பாத்தல, அவனோட கோல் அடைய தான் காப்பாத்தி இருப்பாரு. இப்போ லூஃபி கூட சேர்ந்து அவனோட கோல் அடைய அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்த
ஜெஃப் ரொம்பவே கண் கலங்கி சந்தோஷப்படுவாரு.